பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் சால்வேஷன் டிவி சார்பாக, எஸ்தர் திருச்சபை சார்பாக அவங்க எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு கட்டளையிட்டதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நினைவுகளை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். எல்லாவற்றிலும் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். நிறைய காரியத்தில் நீங்கள் ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிறைய காரியத்தில் நீங்கள் அவரை நம்புங்க. அவர் நிச்சயமாய் உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனத்தில், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த சுதந்திர தின நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனால எதுனாலும் முடியும். ஒரு காலகட்டத்தில் நமக்கு சுதந்திரம் கிடைக்குமா என்று சொல்லி யோசித்த நம்முடைய தேச தலைவர்கள் இருந்தார்கள், நம் மக்கள் இருந்தாங்க. ஆனால் 1947 கர்த்தர் அதை காரியத்தை மாற்றி கொடுத்தார். உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், தேவனால எதுனாலும் முடியும். ஒரு மகள் ஒரு முறை அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டோனை மூவ் பண்ண ட்ரை பண்ணான். அவளால் அந்த ஸ்டோனை மூவ் பண்ண முடியல. ஸோ மூவ் பண்ண முடியாமல் அவள் அங்கே நின்று கொண்டு அவள் பாட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஜேசிபி மிஷன் அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் ரிமூவ் பண்ணிச்சு. அப்போ இவ தள்ளி மூவ் பண்ண முடியாத அந்த ஸ்டோனெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்பா அவங்க அப்பாவை பார்த்து கேட்டா, அப்பா நான் நேற்று அங்கே இருந்த ஸ்டோனை மூவ் பண்ண பார்த்தேன், அந்த கல்லை மூவ் பண்ண முடியல, ஆனால் எப்படி அந்த மிஷன் மட்டும் மூவ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டா. அப்போ அவங்க அப்பா தகாப்பா நான் சொன்னார், உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் அதுகிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் அதிகம், அதனால தான் அது மூவ் பண்ணிருச்சு. அப்போ நிறைய டைமில் நம்ம பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ரென்த்தில் மூவ் பண்ண பார்க்குறோம், மூவ் ஆக முடியல. இப்போ யார் கையில் விட்டுருங்கன்னா ஆண்டு கையில் விட்டுருங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பலனை காட்டில் அவர்கிட்ட இருக்கிற பலன் அதிகம். அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இம்பாசிபிள் நினைக்கிறீங்களா, அவர் கையில் கொடுத்துருங்க. ஆண்டவரே இது என்னால் முடியலப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்மளார் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, அருமையானது கால விலைக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்த நாளில் இந்த சுதந்திர தினத்தை உற்சாகமாய் கொண்டாடுகிறோம். எத்தனையோ பேர் இதில் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அநேக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறாங்க. அநேகர் ஆண்டவரே தங்களுடைய கத்தாவை எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய சுதந்திரத்தை கத்தாவை இந்த நாளில் நாங்கள் கொண்டாடுகிற வேளையில ஆண்டவரே கத்தாவை இதற்காய் பாடுபட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உடைய குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக காரியங்கள் ஆண்டவரே கத்தாவே, இம்பாசிபிளான காரியங்கள் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறோம், முடியல. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்கப்பா. இதனால் எல்லாவற்றையும் ஜெயத்தை கொடுங்க, தடைகளை நீக்குங்க. அன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக வீட்டுக்கு கொண்டு வாங்கப்பா. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. இதனால் தேவன் தாமே கத்தாவே அதில் இருக்கிற அப்பத்தையும் தண்ணீரை எண்ணெயும் மாவையும் களஞ்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஒரு குறைவு இருக்கக்கூடாது, நிறைவை கட்டளையிடுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இதனால் ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளையுடைய போக்கிலும் வார்த்தை தேவனுடைய கரம் பாதுகாத்து கொள்ளட்டும். நல்ல சுகமான பிரயாணத்தை காண செய்யுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நல்ல கத்தாவே பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆண்டு எல்லா நன்மைகளே அந்த பிள்ளைகளுக்கு தர வேணுமா செபிக்கிறேன். முடியாததெல்லாம் முடிய பண்ணுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முடிய பண்ணுங்க. சால்வேஷன் டிவி எஸ்தர் திருச்சபையும் ஆசீர்வதிங்க. அன்றைய ஊழியத்தில் கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தாங்கப்பா. ஆண்டவரே ஜனங்களை திரளாய் கொண்டு வருவீரா. ஆண்டவரே நீரே கூட அதை வழி நடத்துங்க. இந்த திருச்சபை கட்டுகிற இருக்க எல்லா தட்டைகளையும் நீக்கி போடுங்க. ஜனங்களை எழுப்புங்க, ஜனங்களோடு பேசுங்கப்பா. ஜனங்கள் தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. மீண்டும் ஒருமுறை உங்க எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸை சொல்லிக்கிறேன்.